எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சூருட்டி ஊட்டி வாக்கேட்டி எதுக்காக கேட்டி? பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்லை இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாரு? இதை சொல்லணுமா? நான் கவலைப்படாம இருக்கிறது நான். நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே கட்சியில. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு நான் போகல. திமுகவை நான் தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையில உளமாற ஏத்தான் எங்க கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்க தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில இந்தியில பேசி வாக்கேட்டி எதுக்காக இந்தியில சூரட்டி விட்டீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சூரட்டி ஊட்டி வாக்கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி பாடமா இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா இந்தி இருக்கா? இப்போ 30,000 ஸ்கூல்ல தமிழ் நீங்க இப்போ எதுக்குறீங்களே, அப்ப 30,000 ஸ்கூல்ல தமிழை கட்டாயமாக்குறதுக்கு நீங்க வற்புறுத்திக்கலாமே. நான் வற்புறுத்தி என்ன நீங்க இப்போ உங்க மூலமா வற்புறுத்துகிறேன். தமிழை பயிற்று மொழியாக கொண்டாங்க, பாடமொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டு வற்புறுத்திட்டேன். கொண்டு வந்துருவாங்களா? இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க? நீங்க அரசு பள்ளியில கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியா அதை ஆங்கில வழி கல்வியா மாற்றி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி அடித்தது இவங்க தான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு வித்துவிட்டு அவன் வியாபாரம் பண்றவன் எதை படிக்கிறது? மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதில் ஒரு மோகத்தில் எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில் கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியாக மாறிச்சு. அப்புறம் தமிழ் விருப்ப மொழியாக மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பாமல் போயிட்டான். இப்போ இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றுனதுனால இந்த சிக்கல். இப்போ இந்தி படிப்போம் எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்தியை நீங்கள்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல. எதையாவது பேசுகிறது. எந்த நாடு வளர்ச்சி? இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்கே தட்டேந்துக்கிட்டு இருக்கா? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா? நீ என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பார்ப்போம். வீடு இருக்கா? இல்லை எதில் வளர்ந்துக்க? நீ எதில் வளர்ந்துருக்கா? மருத்துவத்திலையா இல்லை கல்வியிலையா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்லை இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில் தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்க? வளர்ந்த நாடு சொந்தமா ஃபிளைட் வச்சிருக்கியா? சொந்தமா ஃபிளைட் வச்சிருக்கியா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா. ஃபிளைட் எவன் ஓட்டுவான்? திருச்சியில கட்டியிருக்கா அத்தனை பல ஆயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட். யாரோட ஃபிளைட்டு? அவன் யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது? மக்களுக்கான சேவையா, முதலாளிக்கான லாபம் தேவையா? யாரை ஏமாத்திக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு பண்ணி? வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணால கொண்டு வர இறக்க நாட்டு குடிகளை இறக்க வானூர்தி வச்சிருக்கா? கட்சிக்குள்ள நீங்க தனியா எப்படி வளருவீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ள நீங்க என்னை வளர விடலை, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ள எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் காட்டுவேன். அதுதான் கட்சிக்குள்ள தன்னை வளர்க்குறது. இப்போ இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிற்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. எதையும் ஜனநாயகபூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும். எதையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு உணர்வுபூர்வமாக செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லியிருக்கேன். எடுத்தவொடனே மொழிக் கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்கள் சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். அது கட்டாய பாடமொழியாக இருக்கும். உலக மொழிகள் எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும்.
இந்தி உட்பட. நீங்கள் வாங்கி பாருங்கள், மக்களரசு.comல அதை கொடுத்துருக்கேன், தட்டி பாருங்கள், அதில் இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் தானே எழுதுனேன். நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், மொழி கொள்கை தெரியும். வட மாநிலத்துக்கு போனா ஹிந்தி தெரியலன்னா வந்து சாப்பிட முடியாது, பஸ்ல பயணிக்க கூட முடியாதுன்னு சொல்லி இங்கே ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்கள் ஊரில் சோறு திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்கள் சோறு திங்கிறது கக்கூஸ் போகிறதுக்கெலாம் ஒரு மொழியை கற்றுக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு, இதை விட்டு வெளியில் போனால் கக்கூஸ் போக முடியாதுன்னு. அப்போ ஹிந்தி கற்றுக்கிறது கக்கூஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்கூஸ் போகிறதுக்கு தானே தம்பி ஹிந்தி கற்றுக்கிறது. என்ன தம்பி நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவைன்னா கற்றுக்க போகிறோம். வட மாநிலத்தில் போய் வாழணும்னு என்ன? நீ தாப்பா அங்கேருந்து வண்டியாக இறக்கி விடுற. தொடர் வண்டியில் நிற்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 என் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா, நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்படையாக கேட்குறேன். கட்சியை நடத்துறது நான், கட்சியிலிருந்து போறதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது நான். நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே கட்சியை எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. இது கவலை மாதிரி தெரியலையே. ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். பெரிய விளம்பரம் செய்யல, ஒன்றும் செய்யல. 10,500 பேர் நேரடியாக சேர்ந்தாங்க. வலைத்தளத்தில் ஒரு 10,000 பேர் சேர்ந்தாங்க ஒரு நாளில். சேராமையா நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொடரும்? நீங்கள் சேராமே நீங்கள் கள்ள ஓட்டு போட்டீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. அதனால போதை இதோட நிப்பாட்டணும்னு நீங்கள் எண்ணி சொல்லலை இல்லையே. 24,000 அதோட நிறுத்திருன்ட்டீங்க. வளராமையா நீங்கள் வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா இன்னொரு 10 பேர் வருவான், அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான். அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் குட்டையிலையோ குளத்துலையோ வலைய வீசிட்டுல, பெருங்கடல், தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல, தமிழ் பேரின பெருங்கடல்ல வலை வீசுகிறேன். நான் மக்கள்கிட்ட முன்னாடி நின்று என் மக்களை, என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன். நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன். அதனால அந்த வேலையை செய்கிறேன். இவங்க போகிறாங்கன்னா சிலருக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா? திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்காக இருக்கும்போது நீ இதையே ஏன் பேசிட்டுருக்கான்னு நீங்கள் கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்கள் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்போ வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்கள். நீங்கள் அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியா? இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு IPS அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பதில் சொல்கிறதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்கிறாங்க, அவரை திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார். நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க எங்கள் கட்சிக்காரர் மேலே, அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல. போனவொடனே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல. அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவுகளை திருடுறது தான். நீங்கள் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினவுடனே நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே. இதுவரை 14 அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா? அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல. அது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் பேரன்புக்கு நன்றி. அதிகாரத்துக்கு போன கட்சிகள் செய்த ஒரு நன்மை சொல்லுங்கள். நீங்க போய் நன்மை செய்யுங்க நான் சொல்றேன். நான் போகிறேன். யார் இப்போ நபிகளார்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகள் நாயகம் அவர்களேன்? நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்ற. நான் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு ஒரு சகோதரனா நீங்க வந்து இப்படி பொதுமக்களிடம் நீங்க கத்தி ஒரு குரலை வைக்கிறதை விட
பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ நீங்க போய் குரலை உயர்த்துனீங்கன்னா மக்களுக்கு தேவையானதை நீங்க நல்லாவே போல்டாவே செய்யலாம்னு சொல்லி அருமையா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றீங்க அண்ணன் 2 தடவை 3-4 தடவை இருக்கப்ப 2 உறுப்பினர் வச்சிருக்கிறாரு. திமுக மொத்தமா 40 உறுப்பினர் வச்சிருக்கு. இந்திக்கு ஏன் தெருவில் போய் நின்று போராடுது? இந்திக்கு மீனவர்களை தொடர்ச்சியா கைது பண்றான்னு தெரியுது. 39 போன தடவை உறுப்பினர், இந்த தடவை 40 உறுப்பினர் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில பாராளுமன்ற வெளியில பதாயை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு இந்த உறுப்பினர் இதுக்கு அதை தான் நான் செய்வேனே. நான் தான் பதாயை வச்சுக்கிட்டு கைது செய்யாதேன்னா, ஏய் இங்கே வாப்பா, எனக்கு பணம் தரல, எனக்கு பணமே தரமன், நீ போராடி பெறதுக்கு போட்டிட்டு வென்று போனியா, புலம்பிக்கிட்டு நிற்க வென்று போனியா? அதை தான் நாங்கள் அதிகாரம் இல்லாத மக்கள் நாங்கள் போராடுவோமே. நீனு எனக்கு பணமே தரல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பண்ணுறது, இது 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 என்ன, இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? 200 ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தலம் அது. ஒரு நீங்கள் மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம். நம்ம அறுவடை வீடுகளில் பல காலமாக நம்ம வழிபட்டு வர எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பொது கேள்வி இங்கே கொஞ்சம் கேளுங்க. இங்கே வழிபடுகிற இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி முடிவெடுத்துடணும். அப்போ அது யாருன்னு முதல்ல சொல்லுங்கள். அவ்வளோ பேர் இவங்க சொந்தக்காரங்க தான், நம்ம சொந்தக்காரன், நம்ம இரத்த உறவுகள். ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க, அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போகிறாங்க. அதில் இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு? திடீர்னு இப்போ இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால் இந்த மக்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு நினச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம். அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன். அதை உங்களால் நீங்கள் மறுக்க முடியாது. அரசு பொறுப்பேற்காமல் என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகு எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேலே பழிய போட்டாங்க, காவல்துறை அதிகாரி மேலே போட்டாங்க. அரசு எப்போ தான் பொறுப்பேற்கும்? கள்ளச்சாராயம்னா அரசு பொறுப்பேற்காது. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுப்பேற்காம அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்கு? இது சரியில்லை. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும். உன் மதம் சிறந்தது, நீ வழிபடு, என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் இருக்குது, அதான் குரான்லேயே இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும். நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், இந்த நிலத்தின் மக்கள். இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள். இப்போ என் தம்பி எங்கடா ஹக்கீம், என் தம்பி ஹக்கீம். நம்ம அம்மா, நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா முஸ்லீமு, எங்கள் அம்மா வேறு சமயத்தை சார்ந்தவங்க. சரிவாதி சொந்தங்கள் வேறு சமயத்தில் இருக்காங்க, சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க. என் தலைமையில் தான் திருமணம் நடந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா, நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற வச்சுருக்கீங்க, இந்துனே வச்சுக்கிறீங்க. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான், யுவன் சங்கர். இதை எப்படி எடுத்துக்கிறது? என் அன்பு சகோதரன் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் என் தம்பி ஜி பிரகாஷ் இன்னும் அங்கேயே இருக்கான். இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் அவருக்கு விருப்பம் அதை செய்கிறாரு. இது போய் இது ஒரு இதனாலெல்லாம் நாட்டில் பிரச்சனை, இதனாலெல்லாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு. பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப கொடுமையானது இது. இல்லை, இந்த கடந்த காலங்களில் இல்லாத ஒரு செய்தியாக இது அடிக்கடி வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. சில செய்திகள் வெளியில் வருது, பெரும்பாலான இந்த செய்திகள் மறைக்கப்படுது. அப்படியே வந்தாலும் உடனடியாக அதை திசை திருப்பி மூடி மறைக்கப்படுது. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கே நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று படிக்க முடியல. அதுவும் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களாலேயே அந்த தொல்லை நிகழுது. அப்படின்னா இது ரொம்ப பேராபத்தான கொடும்போக்கு. இதை தொடக்கத்திலே கண்டிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது காரணம் உங்களுக்கு நிறைந்த போதை வந்துடுச்சு. இது வெறும் திரவம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சாவின் கொக்கைன், இந்த ஸ்டாம்ப் வடிவத்தில், அஞ்சல் தலை வடிவத்தில் இருக்கிற மாத்திரைகள், இதெல்லாம் வந்துட்டது ஒரு காரணம். அதுபோக கல்வி அறிவையும் அறத்தையும் போதிக்கிற, ஒழுக்கத்தையும் போதிக்கிறதுன்னு இல்லாமல் போதிக்கிற இடத்துலையே நமக்கு பெரும் பாதிக்கிற இடமா மாறிடுச்சு. அது அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும். அது என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. தம்பி அழைத்த விஜய் உங்களை கூட்டணிக்கு அழைத்தா?
போய் கூட்டணியில 2026 நிக்க வாய்ப்பு இருக்கா? அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு கூட்டணி அமைப்பீங்களா? என் மேலே உங்களுக்கு அவ்வளவு கோபமும் அவ்வளவு வன்மை எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்கள்? ஏங்க எதை நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போகிற அரசியலுக்கு சரி வராது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.